வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். இது மக்களின் கேள்விக்கான நேரம். சித்திக் ஃப்ரம் பெரம்பூர். நான் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சார், இப்போ வந்து பேக் பெயின்லாம் ஏற்படுது இல்ல, முது தண்டு பிரச்சனை இருக்குல்ல, அவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணலாமா சார்? பேக் பெயின் உள்ளவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா? பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எக்ஸசைஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொன்னா ஸ்டர்னஸ் ஒர்க் அவுட் சொல்லுவோம். அதாவது ரொம்ப கடினமான உடற்பயிற்சியை செய்யாம அதுக்கு எளிய வழியில மாற்று வழி இருக்கு. அந்த மாற்று முறையில செய்யலாம். அது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னாங்கன்னா, பேக் பெயின் இருக்கு, நான் எப்படி பண்றேன் அப்படின்னா, பேக் பெயின் நார்மலா எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த பின்னால் வர பெயின் நீங்க கீழே பெண்ட் டவுன் பண்றப்ப அது கஷ்டம், சிரமமா இருக்கும் இல்லைங்களா? நீங்க குனிந்து கீழே காலை தொடுறப்ப உங்களோட தோன்னு சொல்ற முன்பகுதி, காலோட முன்பகுதி நீங்க தொடுறப்ப கட்டாய வலி இருக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு கான்ட்ராவா, அதாவது அதற்கு எதிர்மறையாக உள்ள உடற்பயிற்சியை செய்யணும். யோகா தெரபெட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த யோகா தெரபெட்டிக்ல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த உடல் உறுப்பு உங்களுக்கு வலி ஏற்படுகின்றதோ அந்த உறுப்பை சிரமப்படுத்தாம அதற்கு பக்கத்துல அருகாமையில் உள்ள உறுப்புகளை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா, அதாவது பக்கம் உள்ள பகுதிகள்லாம் உங்களுக்கு வலிமை ஏற்படும் பொழுது அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறப்ப அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை, அந்த வலி வந்த இடத்துக்கு வரும். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அது வலிமை ஏற்பட்டு நார்மல் நிலைக்கு திரும்பும். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு அதை மாடிஃபை பண்ண தெரியணும், அவ்வளவுதான். அதை நீங்க மாற்று வழியில பயன்படுத்த தெரிஞ்சுட்டா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஐயா, என் பேர் சகாய் மேரி, பன்னூர்ல இருந்து வரேன். தனசேகர் ஐயான்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஐயா, பெரும்பாலும் நிறைய லேடிஸும் ஜென்ஸும் நைட்டும் தூங்குறாங்க, பகலும் தூங்குறாங்க. இதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? 5 அளவு முறை. நம்ம 18 சித்தர்கள்ல ஒருத்தர் வேதாத்திரி மகரிஷி 5 அளவு முறை. இந்த 5 என்னன்னா, உழைப்பு, உணவு, உடலுறவு, உறக்கம், எண்ணம். இந்த 5லும் அளவு முறை வேண்டும். இது 5லையும் எது தலையாயதா நம்ம போய் மாட்டிக்கிறோம்ங்கிறதுக்கு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அதுல நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா உலகம் உங்க கையில வந்துடும். அச்சால் அளவறிந்து உண்க, அக்குடம்பு பெற்றால் நெடிதுய்க்கும் ஆறு. பசிக்காம யாரு பசிச்சு எவன் சாப்பிடுறானோ, பசிக்காம சாப்பிடுறவனுக்கு நோய் நிச்சயமா சாகுற வரைக்கும் இருக்கும், தீராது. பசி எடுக்கலங்கிறது என்னன்னா, வயிறு நமக்கு எதிரியா வேலை செய்யுது. வாய் இல்ல அதுக்கு சொல்றதுக்கு சாப்பிடாதுன்னு, ஆனா பசிக்காது. இந்த உணர்வுகளை விலங்குகளும் பறவைகளும் உணர்ந்து நடக்குது. அதுங்களுக்கு நோய் கிடையாது, மனநோய் கிடையாது, தற்கொலை செஞ்சுக்கிறது கிடையாது, பிரஷர் கிடையாது, சுகர் சக்கரை நோய் கிடையாது. எந்த நோயுமே இல்லாம இருக்கும்போது மனிதனுக்கு மட்டும் இருக்குன்னா, புலன்கள் வயப்பட்டு நம்ம நிக்கிறோம். பாக்குறதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், சாப்பிடறதுக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். பெண்களை, ஆண்களை இப்படி பாத்தீங்கன்னா, இது இந்த 5 அளவு முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் முதலில் உணவை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் வந்து வாங்க நிக்கிறார். அச்சால் அளவறிந்து உண்க. காலி ஆயிட்டா கூட எவ்வளவு தேவையோ, எவ்வளவு தேவைன்னு அளவு எப்படி எடுக்கிறது? ஒருத்தர் 2-3 கோப்பை சாப்பிடுவான், ஒருத்தர் 1 கோப்பை தான் சாப்பிடுவான். அப்ப எப்படி எடுக்கிறது? அதுக்குன்னா, காலையில் உண்ட உணவு 12 மணிக்கு பசிக்கணும். நீ எவ்வளவு சாப்பிடுறது தேவையில்லை. மதியம் 1 மணி வரைக்கும் பசிக்க விடணும். இயற்கை பேராற்றல் உள்ள வர நேரம். மதியம் சாப்பிட்டீங்கன்னா 3:30 மணி 4 மணிக்கு பசிக்கணும். அப்பயும் எதுவும் சாப்பிடாம லேசா ஏதாவது சாப்பிட்டு. அதே மாதிரி இரவு பசிக்கணும். மதியம் சாப்பிடுற உணவு, சாயந்தரம் சாப்பிடுற உணவு. அப்ப அந்த அளவுக்கு பசி வரணும், பசிக்கணும். அற்றால் அளவறிந்து உண்க அப்படின்னு வள்ளுவன் சொன்னதை கடைபிடிச்சோம்னா நீங்க எந்த நோயுமே கிடையாது. உணவுன்னு சொன்னாங்க. உணவு மட்டும் அதுல எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா தூக்கம், அதாவது இயற்கை நமக்கு கொடுத்த எல்லா ஒரு உயிரினமும் இரவுல வந்து இந்த தூக்கத்தை வச்சிருக்காங்க. சோ இரவு ஏன் அந்த தூக்கம்னா, நம்ம பாடியில ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் அந்த நேரத்துல மட்டும்தான் ஏற்படுது. இன்னைக்கு எல்லாரும் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு பகல்ல தூங்கினா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா கிடையாது. நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு காலையில தூங்குற எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அது இதுக்கான ஈடாகாது. சோ இரவு தூக்கம்ன்றது கண்டிப்பா இருக்க வேண்டியது. அது இரவா மட்டுமே இருக்கணும். அதாவது 10 மணிக்கு தூங்கி காலையில 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான தூக்கமா இருக்கும். அதே மாதிரி உணவு அப்படின்னும் பொழுது ஐயா சொன்ன மாதிரி அந்த காலையில பசி வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆரோக்கியம் நம்ம கூடவே இருக்கும். என் பேரு பாத்திமா பிவி. நான் வடபழனில இருந்து வர்றேன். மேடத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
மேடம் வந்து உடம்பு குறையறதுக்கு வந்துகிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், இதெல்லாம் பண்ணா உடம்பு ஸ்லிம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துகிட்டு உடம்புல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்து டாக்டர் வந்துட்டு நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெயிட் போட்டுருது. அதுக்கு என்ன பண்றது? டயட்ல இருந்தாலும் வெயிட் போடுது. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? டயட்ல இருக்கோம்னு சொன்னோம், என்ன மாதிரியான உணவை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம்ன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா உபாதைகளுக்குமே உணவு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுது. சோ எந்த மாதிரியான உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இயற்கை உணவை நம்ம ஒரு வேளையோ 2 வேளையோ எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாகும். வெயிட் மட்டும் ரெடியூஸ் ஆகிறது கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனால நம்ம அதை எடுத்துக்காம இருந்தோம்ல, அதுவுமே சரியாகும். சோ எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது பழ உணவுகள் தான் வந்து ஒரு உயர்ந்த ரகமான உணவுகள். என் பேர் கிருஷ்ணா சார், நான் பழைய வண்ணாரப்பேட்டில் வந்து வரேன். என்னோட கேள்வி வந்து தனசேகரன் சார் கிட்ட. சார், இப்ப நிறைய பேர் உடற்பயிற்சி எல்லாம் செய்யறாங்க. 40-50 வயசு மேல இருக்கவங்க உடற்பயிற்சி செய்யலாமா கூடாதா சார்? நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கிராமப்புறத்துல 80 வயதுல மண்வெட்டியை பிடிச்சி வேலை செய்யற நம்ம தமிழனை நீங்க பார்க்கலாம். வயது ஒரு பொருட்டே அல்ல, வயதுக்கு அங்க இடமே கிடையாது. ஆனா அவங்க இந்த 80 வயது வரைக்கும் அவங்க உடலை எப்படி பயன்படுத்தி வந்திருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த பயிற்சி அமையும். அவர் சிறு வயதுல இருந்து அவர் உடம்ப கெடுத்திருந்தாருன்னா அது செய்ய முடியாது. அவரு அப்புறம் உங்க இப்ப இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 80 வயசு ஆகும் போது நீங்க செய்யலாம். ஏன்னா இப்பயே உங்க காதுக்கு இந்த செய்திகள் வந்து சேரும் போது இப்பத்துல இருந்து நீங்க பயிற்சியில இருக்கும் போது உங்களுடைய நரம்பு கெட்டு போகாது. இப்ப ஒயர் போகுது, ஒயர் இருந்தாதான் கரண்ட் போகும். ஒயரே இல்ல, கரண்ட் போக வைக்க முடியாது. அப்ப அந்த ஒயருக்கு நாம தான் பாத்துக்கணும். நன்றி. கேளுங்க. என் பேர் சிவபாலன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். என் கேள்வி வந்து கராத்தா தியாகராஜன் ஐயாட்ட கேள்வி. பாத்தீங்கன்னா வர்மக்கலை என்பது இந்தியன் படத்து மூலியமா தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க வந்து இந்த கராத்தா வர்மக்கலை எல்லாம் வந்து ஏன் பள்ளிகள் கல்லூரியில கொண்டு வர முடியாது? அதுக்கான முயற்சிகள் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ இந்தியா லெவல்ல வந்து ஒரு அபிஷியல் ரெகனைஸ் ஸ்போர்ட்டா இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியில கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் நம்ம அந்த மாநிலத்து லெவல்ல அவங்க ரெகனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் இல்ல. இப்ப ஒவ்வொரு நிறைய பிசிக்கல் பிராக்டிகல் ப்ராப்ளம் இருக்கு. ஃபெடரேஷன் நடத்தணும்னா இந்தியாவில ஒரு 32 தெரியும் உங்களுக்கு, 32 ஸ்டேட்ல நான் அசோசியேஷன் நடத்துறதுக்கு. சோ இப்பதான் வந்து உதாரணத்துக்கு ஆசிய விளையாட்டு போட்டில கராத்தே வந்து 94 வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து தலைவரை பொறுப்பேற்ற 2010 தான் இந்தியன் டீம் அனுப்ப முடிச்சு அது பார்ட்டிசிபேஷனுக்கு. அது வரைக்கும் இந்தியன் டீமே பண்ண முடியல. 30 இயர்ஸ் நேஷனல் கேம்ஸ் இருக்கு. எல்லா விளையாட்டுக்கு சேர்த்து ஒரு மத்திய அரசாங்கம் இந்தியன் ஒலிம்பிக் சங்கமா நடத்துறாங்க எல்லா விளையாட்டுக்கும். 2007 தான் கராத்தே வந்து இன்க்ளூட் பண்ண முடிஞ்சது. சோ படிப்படியா நேஷனல் கேம்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இப்ப ஏசியன் கேம்ஸ்ல இந்தியன் பார்ட்டிசிபேட் பண்ணது. இப்ப அனைத்து சிபிஎஸ்சில வந்து இப்ப இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இப்போ ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் இருக்காங்க. அனைத்து மாநிலத்தில் இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமா அந்த அங்கங்க ஸ்கூல்ல நடத்துற கராத்தே போட்டிங்கள வந்து ஏறத்தாழ ஒரு 12 மாநிலம் மூலியமா வந்திருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ ஸ்கூல் லெவல்ல வந்து அது அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணோம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா கராத்தே வந்து எல்லா ஸ்கூல்லயும் நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கத்து கொடுக்குறாங்க. பட் அபிஷியலா வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து அது கொடுத்திருக்கோம். அது விரைவில் வந்து அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அபிஷியல் ஆயிரும். இப்ப பாக்கி எல்லா ஸ்டேட்லயும் நாங்க டீம் கொண்டு போறோம். ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் எங்க சங்கத்தின் சார்பாக நாங்க வந்து விளையாட்டு பயிற்சி அவங்களுக்கு தனியா ஸ்டூடெண்ட் லெவல்ல நடத்துறோம், ஜூனியர்ஸ் நடத்துறோம், சீனியர்ஸ் நடத்துறோம், கேர்ள்ஸ் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ் நடத்துறோம், சங்கத்தின் சார்பாக நடத்தணும். சோ தமிழ்நாடு அரசாங்கம் அது தேவையான எல்லாம் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்க. சோ அந்த எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருக்குது. சிறு சிறு பிரச்சனைங்க இருந்தாலும் அந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எல்லாமே அதுக்கு அந்த ஊக்குவிக்கு ஹெல்ப் பண்றாங்க. சார் கிட்ட ஒரு கேள்வி. நம்ம நாட்டு மக்கள் உணவு உடை விஷயத்துல அயல்நாட்டு முறையை பின்பற்றுறாங்க. நம்ம நாட்டு பாரம்பரியமிக்க விளையாட்டுத்துறை இதெல்லாம் பின்பற்றது இல்ல. அதன் காரணம் என்ன சார்? எது நல்லதோ அதை வந்து மனம் எடுத்துக்காது. உங்க வாயில எங்க ஒரு பல்லு இல்லையோ அதை தான் நாக்கு போய் தேடும், இருக்கிறத வந்து பார்க்காது. அது வந்து மனிதனுடைய உணர்வு நிலை. மனிதனுடைய உள் உணர்வுகள் எது கெட்டதோ அதை நோக்கி இருக்கு. உங்ககிட்ட இருக்க கெட்டதை மட்டுமே நீ பார்க்க மாட்ட, ஊர்ல இருக்க கெட்டதை பாவ. அந்த மாதிரி மனநிலை மாற்றங்கள் இயற்கையான இயல்பானது. என்னன்னா அடுத்தவளை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம், நம்மள்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். அது இயல்பு நிலையில இருக்கு.
அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க. நீ வந்து தன்னை அறிந்தவன் தான் தன்னை, பாம்பாட்டி சித்தர் பாடல்ல தன்னை அறிந்தொழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காணுவார், பின்னை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொளியை கண்டேன் என்று ஆடு பாம்பே. உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, சுற்றி வளம் செய்வதனால் புண்ணியம் உண்டோ? பாம்பாட்டி சித்தர் ஆசையற்ற காலத்திலே ஆதிபத்துவை அடையலாம் என்று சொல்லி ஆடு பாம்பே. இந்த ஆசை என்பது நமக்கு எது முடியுமோ அதை மட்டும் ஆசைப்பட்டு, எது நல்லதோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சோம்னா, ஒவ்வொரு மனிதனுமே, ஒரு மனிதன் உலகத்தை கிறிஸ்தவமாக்கலாம், ஒரு மனிதன் உலகத்தை கம்யூனிஸ்ட் ஆக்கலாம், ஒரு மனிதன் சார்லஸ் டார்வின் உயிரியலின் தந்தையா இருக்கான், ஒரு மனிதன் தான் ஒண்ணா செஞ்சிருக்கான். நாம ஒரு மனிதன் முயற்சி பண்ணோம்னா இந்த தமிழகத்தை மாற்ற முடியும் நல்ல முறையில். இன்னும் இதை பற்றி பேசுவோம். அன்பு உறவுகளே, நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். மக்கள் முன்னாள்.